எல்லாருக்கும் வணக்கம். இட்ஸ் அ செலிப்ரேஷன் டே. நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆகிடுச்சு. ஐ எம் கிரேட்ஃபுல் டு யூடியூப், மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ். எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் டீச் பண்ணவங்க, எனக்கு டைரெக்டாக இன்டைரக்டாக எனக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தவங்க, அவங்க எல்லாருக்கும் நான் இந்த நிமிஷம் நன்றியை சொல்லிக்கிறேன். ஸோ இந்த செலிப்ரேஷனை இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கிற விதமாக நான் ஃப்ரீயாக லைஃப் கோச்சிங் தரலான்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எனக்கு மெயில் பண்ணுங்கள். நான் மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். அதுக்கு ஒரே ஒரு பேசிக் கண்டிஷன், நீங்கள் என்னோட சப்ஸ்கிரைபராக இருக்கணும். ஓகேங்களா? அது என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் அப்புறமா ஷேர் பண்ணுறேன். பிஃபோர் தட் உங்களோட கோச் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாமா? என்னோட பேர் வாசுகி சங்கர். நான் எம்எஸ்சி எம்ஃபில் ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கேன். 4 இயர்ஸ் ஒரு என்ஜினியரிங் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 7-8 ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் என்னோடய சப்ஜெக்டில். பேசிக்கலி ஐ எம் அ ரிசர்ச்சர் அண்ட் நிறைய என்னோடய கெரியர் டெவலப்மெண்ட்டுக்காக எஃப்டிபி ஒர்க் ஷாப்ஸ் அந்த மாதிரியும் நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய லைஃப்பை 2ஆக பிரிக்கலாம். பிஃபோர் லா ஆஃப் அட்ராக்ஷன், ஆஃப்டர் லா ஆஃப் அட்ராக்ஷன் கூட 2ஆக பிரிச்சுக்கலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்னு என்னென்னு தெரியாமல் நிறைய விஷயங்கள் அட்ராக்ட் பண்ணியிருக்கேன். எல்லாமே என் வாழ்க்கையை பெரிய அளவில் மாற்றிருக்கு. இதுதான் தெரிஞ்சும் நான் நிறைய ஸ்ட்ரகிள் ஆனேன். ஏன்னா எல்லாரும் நீங்கள் நினச்சா போதும் நடந்துடும், நினச்சா போதும் நடந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பேசிக்காகவே அங்கே ஏதோ ஒன்று இடிக்குதுங்க. அம்மா எப்போவுமே சொல்லுவாங்க, திண்ணையில் உட்காந்துருந்தா தெய்வம் வந்து படியளக்காதுங்க. நீங்கள் எந்த மெத்தடை வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க, எந்த கடவுளைனாலும் கும்பிட்டுக்கோங்க. ஆனால் எங்களை நமக்குள்ளே மாற்றிக்காத வரைக்கும் நம்ம லைஃப் என்றைக்குமே மாறாதுங்க. அதனால் நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இருக்கிற பேசிக் கண்டிஷன் என்ன தெரியுமா? நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் தான் என் வீடியோவே பார்க்கணும். ஏன்னா நான் ஜாலியாக தான் பேசிகிட்ருக்கேன். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பேசிகிட்ருக்கேன். இப்போது என்னோடய சேனலில் 450+ இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைபர்ஸ். இது எனக்கு பெரிய விஷயம்தான். 450 சோல்ஸ். ஓகேங்களா? ஸோ அத்தனை பேருக்கு நான் பேசுகிறது பிடிச்சிருக்கு. இது ரொம்ப பெரிய விஷயம்தான் நான் நினப்பேன். நான் சொல்கிறது அவங்களுக்கு புரிஞ்சு அவங்களோட லைஃப்பெல்லாம் மாறப்போகுதுன்னு நினைக்கும்போது அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஸோ நமக்கு 1008 பிரச்சனை இருக்கலாங்க. ஹாப்பியாக இருக்கிறதுக்காக தான் நம்ம மனித பிறவியே எடுத்திருக்கோம். ஸோ ஹாப்பினஸ் இஸ் த கீ டு மேனிஃபெஸ்டேஷன். நம்ம எப்போவுமே மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம நினைக்கிற விஷயங்களை நம்மளால் ஈர்க்க முடியும். ஸோ நாளைக்கு இன்டர்நேஷ்னல் மெடிடேஷன் டே ஃபஸ்ட் டைம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நான் தியானமும் முறைப்படி கற்றுருக்கேன். ஸோ நம்ம நாளைக்கு உலகத்தில் அமைதியை பரப்புகிற விதமாக, இல்லை உலகத்தில் அமைதி நிலவணுங்கிற விதமாக இந்த தியானத்தை ஃப்ரீயாக ஒரு செஷன் கண்டக்ட் பண்ண போகிறேன். அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். பொதுவாக லா ஆஃப் அட்ராக்ஷனில் ஹெல்த், வெல்த், கெரியர், ரிலேஷன்ஷிப், மணி எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே நம்ம சந்தோஷமாக இருக்கணுங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவு நம்ம மனசு அமைதியாக இருக்கிறதும் ரொம்ப முக்கியம். ஸோ நான் தியானமும் கற்றுக்கிட்டேன். அந்த தியானத்தை நாளைக்கு என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் ஃப்ரீயாக கற்றுத்தர போகிறேன். ஸோ அதோட ஃபஸ்ட்டு ஃபேஸாக அந்த செஷன் கண்டக்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க லிங்க் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் டு யூ. அவங்க எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் என்னை நம்பினதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் எப்போவும் அழகாக மாறுறதுக்கு நம்மளோட எண்ணங்கள் தான் காரணம். ஸோ நம்ம எண்ணங்களை சரியாக வச்சுக்குவோம், நம்ம வாழ்க்கையை நம்மளே அழகாக உருவாக்கிக்குவோம். தேங்க்யூ.